மொழி தமிழ் தான். தமிழளவு தகுதியான சிறுகதைகளோ நவீன கவிதைகளோ இந்திய மொழிகள் இதிலே கிடையாது. ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளர் பற்றி எழுதிய புத்தகம் என்று சொல்லலாம். தீஜா தெரியும், தீஜா ரா தெரியுமா? உலகத்திலே எது பெரியது அப்படின்னு கேட்டா நான் அறம்னு தான் சொல்லுவேன். அந்த அறம்னா என்ன? அனைவருக்கும் வணக்கம். தமிழில் மிகவும் அதிகமான பக்கங்களை கொண்ட புத்தகத்தை எழுதியவர். இதெல்லாம் அவர் எழுதிய 100 புத்தகங்களின் தலைப்புகள். இலக்கிய உலகத்திற்கு இவர் எழுத்துக்கள் ஒரு வரம் என்று சொல்லலாம். இவர் எழுதிய அறம் புத்தகத்தை பரிந்துரைக்காத புத்தக வாசிப்பாளர்களே இல்லை எனலாம். அப்படிப்பட்ட எழுத்துக்காதலன். தமிழ் மொழியில் புத்தகம் வாசிப்பாளர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றவர். அவர் பரிந்துரைத்த 5 புத்தகங்கள் என்ன என்ன என்பதை இந்த காணொளியில் காணலாம். இந்த புத்தகம் அனைத்தும் புதிய வாசிப்பாளர்களுக்கு அவர் பரிந்துரைத்தது. அந்த வரிசையில் முதலில் பார்க்க போகும் புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதாவிலாசம். ஆம், எஸ்ரா அவர்களால் எழுதப்பட்ட கதாவிலாசம். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளர் பற்றி எழுதிய புத்தகம் என்று சொல்லலாம். அதுவும் ஒரு எழுத்தாளர் பற்றியல்ல, கிட்டத்தட்ட தமிழில் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த 50 முன்னணி எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த எழுத்தாளர். எனக்கு வாசித்து பழக்கமில்லை. எந்த எழுத்தாளரின் படைப்பு எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இருக்கீங்க, ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். 50 எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஹாரர் கதை வாசிக்க உங்களுக்கு பிடிக்குமா, லவ் ஸ்டோரி வாசிக்க பிடிக்குமா, இல்லை லிட்ரேச்சர் வாசிக்க பிடிக்குமா, எதுவாக இருந்தாலும் ஓகே. அதை எந்த ஜேர்னல்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்புறம் அந்த ஜேர்னலில் யார் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? அது யார், எந்தெந்த எழுத்தாளர் எப்படிப்பட்ட புக்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு ஒரு ரோட் மேப் தான் உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்கும். இப்போ ராஜேஷ்குமார் புக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க த்ரில்லர் நாவலாக எழுதுவார். சுஜாதா சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக் வித் சுவாரஸ்யம் கலந்து எழுதுவார். அதுவே இந்திரா சௌந்தரராஜன் எழுத்துக்கள் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு டைப்பாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான எழுத்தாளர்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லிஸ்டிலே இல்லாத பல எழுத்தாளர்களை இவர் கண்டுபிடிச்சு இந்த புத்தகம் முழுக்க அவங்கள பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையின் அரிய தருணங்களையும் மெல்லிய உணர்வுகளையும் அசைப்போடும் ஒரு அழகிய புத்தகம்னு சொல்லலாம் இந்த கதாவிலாசம். மொத்தமா 400 பக்கங்கள் கொண்ட புத்தகம். புத்தகத்தின் விலை பார்க்கிறோம் அப்படின்னா 400 ரூபாய். தேசாந்திரி பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புத்தகம் சாரு நிவேதிதா எழுதின பழுப்பு நிற பக்கங்கள். சாரு நிவேதிதா எழுதிய பழுப்பு நிற பக்கங்கள். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின ஜேம்ஸ் கிளையரை நமக்கு தெரியும். சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புத்தகத்தை எழுதின மார்கன் ஹவுஸ்லையும் நமக்கு தெரியும். இக்கிகா எழுதின ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மெலாஷலஸ்னு வாயிலே நுழையாமல் இருக்க அவங்க பேர். அவங்க புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து படிக்கிறோம். ஆனால் தீஜா தெரியும், தீஜா ரா தெரியுமா? அவர் தான் திங்களூர் ஜனரட்சக ரங்கநாதர். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய சிறுகதைகளை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அது போகட்டும், நான் சிதம்பர சுப்பிரமணி யாருக்கு தெரியும்? ஆர் சண்முக சுந்தரமாவது உங்களுக்கு தெரியுமா? இப்படி தமிழ் மக்களின் காதில் விழாத, ஏன் தமிழ் தாயே மறந்து போன பல எழுத்தாளர்களை இந்த புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 3 பாகங்கள் கொண்ட இந்த புத்தகம் படிக்க படிக்க இன்னொரு பாகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு புத்தகம்னு சொல்லலாம். தமிழில் இவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பிரமிப்பை ஊற்ற ஒரு புத்தகம் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள். சாதாரணமாக அவங்களோட எழுத்துக்களை மட்டும் கொண்டாடாமல் அவங்க பிறந்தது, வளர்ந்தது, அவங்க ஊர் பற்றின்னு பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் எழுத்தாளர் சாரு நிவேதிதா. நாம் கொண்டாடப்பட வேண்டியவர்களை மறுத்து போனதால் அவர்களில் இந்த கட்டுரையின் மூலம் கொண்டாடி தீர்த்து விட்டார் எழுத்தாளர். பல தமிழ் இலக்கிய ஆளுமைகளை நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு புத்தகமும் 260 மற்றும் 270 ரூபாயில இருக்கு. இது எல்லாமே அமேசான் போன்ற தளங்கள்லையும் கிடைக்குது. டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு புக்கையாவது வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த புத்தகம். முன்னாடி அதிக புத்தகங்கள் படித்ததில்லை, ஒரு இலக்கிய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் அறம் தான். என்னுடைய புத்தகம் எல்லாருமே அதான் படிப்பாங்க. ஜெயமோகன் சாரே எழுதின ஒரு புத்தகத்தை தான் பரிந்துரைச்சிருக்காரு. புத்தகத்தின் பெயர் அறம். உலகத்திலே எது பெரியது அப்படின்னு கேட்டா நான் அறம்னு தான் சொல்லுவேன். அந்த அறம்னா என்ன? தர்மம், புண்ணியம்னு அடுக்கிக்கிட்டே போகலாம்.
உண்மையா அறத்துக்கு என்ன விளக்கம்னு பார்க்கணும் அப்படின்னா தமிழுடைய அறிஞர் பொருள்ல பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அறம் அப்படின்னா என்னதுன்னா மாசு இல்லாத இருக்கிறது அப்படின்னு சொல்லாங்க. ஔவையார் சொன்ன அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படின்னா என்னன்னா தர்மம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது அறம், அதே போல செய்ய வேண்டியதை செய்வதும் அறம் அப்படின்னு இன்னொரு புது அர்த்தம் கூட இருக்கு அறம் அப்படிங்கிற எழுத்துக்கு. இப்படி இந்த அறம் புத்தகத்துல பார்க்குறோம் அப்படின்னா 10 14 கதைகளின் தொகுப்பு கொண்ட புத்தகம். கட்டாயம் வாசிங்க அப்படின்னு என்னுடைய வாசகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளையே போடலாம். ஏன் அப்படின்னா அவ்வளவும் உண்மை. நம் வாழ்க்கையில் பல புரட்டப்படாத பக்கங்கள் இவைன்னு சொல்லலாம். 100 நாற்காலிகளில் உள்ள தர்மபாலன் ஆகட்டும், வணங்கான பெயர் வச்ச தந்தை கருத்தனுடைய வாழ்க்கை அறத்துக்காக போராடினதாகட்டும், சோற்றுக்கணக்கில் பசியாற்றிய சாஹிப் ஆகட்டும், நம்முடைய யானை டாக்டர் என்று அறத்திற்காக போராடிய உண்மை மனிதர்கள் பலர். அறத்தோடு வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை கொடுக்கும் தைரியம் அபாரம். அது கொடுக்கும் கர்வம் சொல்லி அடங்காது. ஆனால் அப்படி வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். முதல் வகுப்பில் படிக்க ஆரம்பித்த அறம் செய்ய விரும்பு என்ற ஆரம்பத்தை நாம் எல்லோரும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன். புத்தகம் மொத்தமாக 400 பக்கங்கள் கொண்டுள்ளது. புத்தகத்தின் விலை 500 ரூபாய். அடுத்த புத்தகம் நான் எழுதின நவீன தமிழ் இலக்கிய அறிமுக புத்தகம். இது இலக்கியத்தை பொதுவாக என்னென்ன படிக்கலாங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம், இதுவும் அவர் எழுதின புத்தகம் தான். இலக்கியம் அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கூலில் படித்த மனப்பாட செய்யுளாக இருக்கட்டும், இல்லை கோப்பெருஞ்செல்வனுடைய கதையாக இருக்கட்டும், இது மட்டும்தான் இலக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் இலக்கியம் அதையும் தாண்டிய ஒன்று அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி பார்க்குறோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு புக் பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு புத்தகத்தை என்னால் படித்து முடிக்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா அந்த பயத்தை அந்த முதல் பகுதி போக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். 2வது பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவீன தமிழ் இலக்கியம் பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க 2வது பகுதியில். 3வது பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நவீன தமிழ் இலக்கியத்தை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு விவரிச்சிருக்காங்க. புதுமை பித்தன் தொடங்கி எஸ்ரா, சாரு நிவேதிதா அவர்களை பற்றியும் அவங்களுடைய படைப்புகளை பற்றியும் விரிவாக அலசியிருக்காரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக 4வது ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழின் மிக முக்கிய எழுத்துக்களையே வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த புத்தகத்தோட பின்னாடி. அது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 400 பக்கங்கள் கொண்டது. புத்தகத்தின் விலை 160 ரூபாய். அடுத்து கடைசியா என்ன புத்தகம் அவர் பரிந்துரைச்சிருக்காரு அப்படின்னா, கானாசு எழுதின படித்திருக்கிறீர்களா என்ற ஒரு புத்தகம். எழுத்தாளர் கானாசு எழுதிய படித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் பார்க்கணும் அப்படின்னா 2 தொகுதிகளாக வந்திருக்கு. ஒரு புத்தகமும் ஒரு 140 150 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். புத்தகத்தின் விலை பார்க்குறோன்னா 120 அந்த ரேஞ்சில் இருக்குது. சுதேசமித்திரன் அப்படிங்கிற நாளிதழில் வாரம் வந்த கதைகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம் முழுக்க இருக்குது. கானாசு அவர்கள் பார்க்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவரே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கு. அவருடைய புத்தகங்களும் வாங்கி படிங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படித்திருக்கிறீர்களா இந்த புத்தகத்திலையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய எழுத்தாளர்களும் அவங்களுடைய எழுத்துக்களையும் தான் அவர் அறிமுகப்படுத்தி இருப்பார். ஸோ கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகமாக ஜெயமோகன் சொல்லியிருக்க 5 புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் புத்தகம் கதாவிலாசம், 2வது புத்தகம் பழுப்பு நிற பக்கங்கள், 3வது புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறம், அது அவர் எழுதினது. 4வது புத்தகம் நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம், அதுவும் அவர் எழுதினது. கடைசியா கானாசு அவர்கள் எழுதின படித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற புத்தகம். இதுல படித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற புத்தகம் 2 பாகங்களா இருக்கும். பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற புத்தகம் பார்க்கணும் அப்படின்னா 3 பாகங்களாக இருக்கும். இதெல்லாம் தான் எழுத்தாளர் ஜெயமோகன் பரிந்துரைத்த டாப் 5 புத்தகங்கள். இதை கட்டாயம் வாசிங்க. குறிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, தமிழ் பற்றின எந்த ஒரு அறிமுகமும் இல்லை அப்படின்னா இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு புக் ஃபேர் போகிறோம் அப்படின்னா எந்த புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. இப்போ நிறைய புத்தகங்கள் வாசிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த புத்தக கடையில் இருக்கவங்களுக்கே ஏதாவது ஒரு நல்ல புக் சொல்லுங்கள், அதை வாங்கி படிக்கலாமா, அது எப்படிப்பட்டதுன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம்னு சொல்லி இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.